வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஸ்பைனல் அண்ட் இன்வெர்ஸ் ஸ்பைனல் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which among the following is inverse spinal? இது பிஜிடிஆர்பி 2012 ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த ஸ்பைனல் கான்செப்ட நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் what is spinal? Spinal or AP2 export type complex. இதுல Aங்கிறது ஒரு டைபாசிட்டிவ் மெட்டல் அயான், ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் அயான், நிக்கல் அயான். Bங்கிறது ட்ரைபாசிட்டிவ் மெட்டல் அயான், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரிக் அயான், அலுமினியம் அயான். இதுல Xங்கிறது ஒரு சால்கோஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன், சல்பர், செலினியம் எக்ஸெட்ரா. இதுல Xங்கிறது ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட், ஆக்சிஜன், சல்பர், செலினியம் எல்லாம் ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்பைனல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். Spinal is a name of mixed ore of magnesium and aluminum. Molecular formula magnesium MgAlO4. இதுல magnesium oxide, aluminum oxide ஒரு mixed oxide ore இருக்கும். ஓகே, இதுல இருக்கக்கூடிய magnesium metal divalent cation, இதுல இருக்கக்கூடிய aluminum trivalent cation. இங்க இருக்கக்கூடிய ஸ்பைனல் வந்து FCC யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும், கியூபிக் க்ளோஸ் பேக்டா இருக்கும். FCC இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 4 ஆட்டம். அதுல டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் வந்து அப்படியே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கு அப்படியே 2 டபுள் டைம்ஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 4 இருந்துச்சுன்னா 2 × 4 8 டெட்ராஹெட்ரல் வைட்ஸ். டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ங்கிறது என்னன்னா 4 ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹோலை ஃபார்ம் பண்றது, ஒரு வைட்ஸை ஃபார்ம் பண்றது தான் நம்ம டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய 4 ஆட்டம் சேர்ந்து சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வைட்ஸை ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணுது. அதுதான் நம்ம டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் 4 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் வைட்ஸ் வந்து 8 இருக்கும். ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ். ஓகே, n டைம் நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சுன்னா n டைம் ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ் இருக்கும். ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ங்கிறது என்னன்னா 6 ஆட்டம் சேர்ந்து ஒரு வாய்ட்ஸை ஃபார்ம் பண்றதா நம்ம ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க 6 ஆட்டம் இருக்கு, அது சென்டர்ல ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகுது, அதுதான் நம்ம ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ டைப் ஆஃப் ஸ்பைனல், அதுல ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்பைனல் அண்ட் இன்வெர்ஸ் ஸ்பைனல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு நார்மல் ஸ்பைனல். நார்மல் ஸ்பைனல்னா அந்த டைவலண்ட் A2+ அயான், டைவலண்ட் கேட்டயான் வந்து ஆக்குபை த டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். ட்ரைவலண்ட் அயான் வந்து ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். அப்போ ஒரு ஸ்பைனல்ல இருக்கக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் மெட்டல் அயான், ஒரு டைவலண்ட் மெட்டல் அயான் வந்து டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்லயும் ட்ரைவலண்ட் மெட்டல் அயான் ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்லயும் ஆக்குபை பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க இருக்கக்கூடிய மெக்னீசியம்ங்கிற ஒரு மெட்டல் எடுத்திருக்கோம், இங்க அலுமினியம்ங்கிற ஒரு மெட்டல் எடுத்திருக்கோம். மெக்னீசியம்ங்கிற ஒரு மெட்டல் வந்து டைவலண்ட் கேட்டயான். சோ இந்த டைவலண்ட் கேட்டயான் வந்து டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ட்ரைவலண்ட் அலுமினியம் அயான் வந்து ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கு. அதனால நம்ம இதை நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். நார்மல் ஸ்பைனலுக்கு ரெப்ரசன்டட் as A2+, டைவலண்ட் அயான் டெட்ராஹெட்ரல் வைட்ஸ், ட்ரைவலண்ட் அயான் ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ். டைவலண்ட் வந்து 1 டைம் இருக்கும், ட்ரைவலண்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அது ஆக்டாஹெட்ரல்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கும், ஆக்சிஜன் O4. ஓகே, அடுத்து இதோட எக்ஸாம்பிள் MgAl2O4. இதுல மெக்னீசியம் டைவலண்ட், அலுமினியம் ட்ரைவலண்ட், அலுமினியம் ஆக்டாஹெட்ரல் இருக்கும், மெக்னீசியம் வந்து டெட்ராஹெட்ரல் இருக்கும். இது டெட்ராஹெட்ரல், இது ஆக்டாஹெட்ரல். ஓகே, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிங்க் டைவலண்ட், சோ இது டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். அயன் வந்து ட்ரைவலண்ட், சோ இது ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். இதுல இருக்கக்கூடிய குரோமியம் ட்ரைவலண்டா இருக்கும், சோ அது ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். அயன் வந்து டைவலண்டா இருக்கும், அது டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். அதனால இது நம்ம நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்வெர்ஸ் ஸ்பைனல். டைவலண்ட் கேட்டயான், அது A2+ அயான் ஆக்குபை த ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ். ஓகே, அங்க A2+ அயான் வந்து டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும், இங்க ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்கும். அதனால தான் நம்ம இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். whereas half of trivalent ions occupy the tetrahedral voids. trivalent ion வந்து 2 இருக்கும், P வந்து 2 இருக்கும். அதுல ஒரு trivalent ion வந்து tetrahedral voidsல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு trivalent ion வந்து octahedral voidsல இருக்கும். அது half of the trivalent ion tetrahedral voidsையும் half of the trivalent ion வந்து octahedral voidsல இருக்கும். அதனால தான் நம்ம இது இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க மெக்னீசியம், மெக்னீசியம் வந்து ஒரு டைவலண்ட் கேட்டயான். டைவலண்ட் கேட்டயானா இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ்ல இருக்கும். ஓகே, அப்ப இங்க மெக்னீசியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய வைட்ஸ் வந்து ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ். கேலியம்ங்கிறது என்ன அப்படின்னா ட்ரைவலண்ட் அயான். அப்ப ட்ரைவலண்ட் அயானா இருந்துச்சுன்னா ஆப் ட்ரைவலண்ட் அயான் வந்து டெட்ராஹெட்ரலையும் ஆப் ட்ரைவலண்ட் அயான் வந்து ஆக்டாஹெட்ரலையும் இருக்கும். ஓகே, அப்ப மேல டாப்ல இருக்கக்கூடிய கேலியம் வந்து ஒரு ட்ரைவலண்ட் அயான் தான். சோ அது பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய 4 ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணுது. சோ அது ஒரு டெட்ராஹெட்ரல் வைட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு கேலியம் வந்து ஒரு 6 ஆட்டம் சேர்ந்து ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ அதனால இது ஆக்டாஹெட்ரல் வைட்ஸ் ஃபார்ம் இருக்கு. அப்ப ட்ரைவலண்ட் அயான் வந்து ஆப் ட்ரைவலண்ட் கேலியம் வந்து டெட்ராஹெட்ரலையும் ஆப் ட்ரைவலண்ட்
கேட்டையான் வந்து கேலியம் வந்து ஆக்ட்ராகட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அதனால இது இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்ஸ் ஸ்பைனல் நம்ம மேல P3+னா அதாவது ட்ரைவலண்ட் கேட்டையான் ஆஃப் வந்து டெட்ராகட்ல இருக்கும். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆஃப் வந்து ஆக்ட்ராகட்ல இருக்கும். ஓகே, அப்போ டைவலண்ட் கேட்டையான் வந்து அது ஆக்ட்ராகட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் நம்ம இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் Mg Ca2O4 ஃபெரைட் நிக்கல் Fe2O4 இது எல்லாமே இன்வெர்ஸ் ஸ்பைனலுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து prediction of structure of spinal. நார்மல் ஸ்பைனலா ஆர் இன்வெர்ஸ் ஸ்பைனலா அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்பைனல். crystal field stabilizing energy of trivalent ion in octagonal field. அதாவது trivalent ion-ஓட CFC வேல்யூ வந்து divalent cation விட அதிகமா இருந்துச்சுன்னா அது நார்மல் ஸ்பைனல். trivalent cation-ஓட CFC வேல்யூ divalent cation-ஓட CFC வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா அது நார்மல் ஸ்பைனல். CFC அப்படின்னா crystal field stabilizing energy. ஸோ octagonal compressor T2G EG. ஸோ இதுல நம்ம CFC வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த CFC வேல்யூ கண்டுபிடிக்கும் போது trivalent தான் அதிகமா இருக்கணும். அப்படி trivalent அதிகமா இருந்துச்சுன்னா divalent விட அது நார்மல் ஸ்பைனல். ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா crystal field stabilizing energy of divalent ion. அப்ப divalent cation வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ட்ரைவலண்ட் கேட்டையான விட CFC வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படி சொல்லுவோம். இதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகே, அப்போ ஒரு ரெண்டு கேட்டையான் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேட்டையான் இருக்கு. ஒரு ட்ரைவலண்ட் கேட்டையான். ஸோ அது ரெண்டுக்குமே நம்ம கண்டுபிடிக்கிறதுல ஆக்ட்ராகட்டல் வேல்யூ ஆக்ட்ராகட்டல் CFC வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ட்ரைவலண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது நார்மல் ஸ்பைனல். டைவலண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஸ்பைனலா இன்வெர்ஸ் ஸ்பைனலா அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ரூல்ஸ் பாருங்க. இப் போத் A2+ அண்ட் P3+ ஆர் நான் டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சுன்னா, அதாவது டைவலண்ட் கேட்டையானும் ட்ரைவலண்ட் கேட்டையானும் நான் டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சுன்னா அது ஸ்பைனல். அந்த ஸ்பைனல் வந்து நார்மல் ஸ்பைனல். ரெண்டுமே நான் டிரான்சிஷனா இருந்துச்சுன்னா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் அலுமினியம். இப்போ டைவலண்டுக்கு வந்து மெக்னீசியம் அயானா எடுத்திருக்கோம், Mg2+ எடுத்திருக்கோம். அதே மாதிரி ட்ரைவலண்டுக்கு வந்து அலுமினியம் 3+ எடுத்திருக்கோம். அவ ரெண்டுமே நான் டிரான்சிஷன். அதனால இது நம்ம நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மல் ஸ்பைனல் எப்படி எழுதலாம் அப்படின்னா MgAl2O4 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆனா ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா Ap2O4. ஓகே, அடுத்தது A2 டைவலண்ட் அயான் நான் டிரான்சிஷன் மெட்டல். ட்ரைவலண்ட் அயான் வந்து டிரான்சிஷன் மெட்டல். ஓகே, டைவலண்ட் வந்து நான் டிரான்சிஷனாகவும் ட்ரைவலண்ட் வந்து டிரான்சிஷன் மெட்டலாகவும் இருந்துச்சுன்னா அந்த டிரான்சிஷன் மெட்டலுக்கு CFC வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா D0 T5 T10 இது எல்லாமே 0வா இருக்கும் CFC. சோ இதோட கான்பினேஷன் தவிர D1ல இருந்து D9 வரைக்கும் அந்த டிரான்சிஷன் மெட்டலுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பைனல் வந்து நார்மல் ஸ்பைனல். அப்போ ட்ரைவலண்ட் அயானுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் D1ல இருந்து D9 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி டைவலண்டுக்கு வந்து நான் டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பைனல் வந்து நார்மல் ஸ்பைனல். அதே மாதிரி டைவலண்ட் அயான் ரெண்டுமே டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சுன்னா டைவலண்டும் ட்ரைவலண்டும் டிரான்சிஷன் மெட்டலா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ட்ரைவலண்ட் அயான் பார்க்கணும். ட்ரைவலண்ட் அயான் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் D0 T5 T10 இருந்துச்சுன்னா CFC வேல்யூ 0 வரும். அப்ப CFC வேல்யூ 0 இருந்துச்சுன்னா ட்ரைவலண்ட் அயான் அது கண்டிப்பா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பைனல் காம்பவுண்ட் வந்து அது நார்மல் ஸ்பைனலா இன்வெர்ஸ் ஸ்பைனலா அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். MgAl2O4 இஸ் எ நார்மல் ஸ்பைனல். ஓகே, இது நார்மல் ஸ்பைனல் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே நான் டிரான்சிஷன் மெட்டல். நான் டிரான்சிஷன் மெக்னீசியமும் செகண்ட் குரூப், அலுமினியம் 13th குரூப். ரெண்டுமே உங்களுக்கு நான் டிரான்சிஷன் மெட்டல் அயான். அதனால இது நம்ம நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது Mn3O4 இஸ் எ நார்மல் ஸ்பைனல் அப்படின்னு சொல்றோம். இதுல Mn3O4 வந்து நார்மல் ஸ்பைனல் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதலாம். இதோட ஃபுல் ஃபார்முலா MnO மிக்சட் ஆக்சைடு வரும். ஓகே, MnO Mn2O3 அப்படின்னு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய M1ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது +2. ஓகே, செகண்ட் இருக்கக்கூடிய M1ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிஜன் 3 டைம்ஸ் இருக்கு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ M1க்கு அட்டாமிக் நம்பர் 25. சோ M1ஓட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 3d5 4s2. Mn 3+ ஆயிருந்தா 3d5ல இருந்து 1 4s இருந்து 2 லாஸ் ஆயிருக்கும். 3d4 கான்பினேஷன்.
ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய 3+ கான்பினேஷனுக்கு 3D4 இருக்கு. 3D4 இருந்தாலே கண்டிப்பா அது வந்து நார்மல் ஸ்பைனல் தான். அப்ப M3D5 3D0 3D10 இருந்துச்சுன்னா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல். இங்க 3D4 தான் இருக்கு, சோ நார்மல் ஸ்பைனல். இத நம்ம CFC வழி மூலமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல. இப்போ நம்ம Mn2+ இருக்கு, Mn2+ ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். ஓகே, Mn2+ இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்பினேஷன் ஃபர்ஸ்ட் இதுக்கு 3D5. ஓகே, அப்ப 3D5க்கு நம்ம இங்க டயகிராம் வரைஞ்சிருக்கோம். CFC வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு ஆக்டாகடல்ல. ஓகே, அப்ப T2ல 3 இது எல்லாமே ஹை ஸ்பின். ஏன்னா ஆக்சின் வந்து ஒரு ஆக்சோ லிகாண்ட் வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட், சோ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்ப 3D5னா இங்க T2ல 3 எலக்ட்ரான், EGல 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். சோ இத CFC வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப CFC வேல்யூல T2ல 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப T2ல 3 எலக்ட்ரான் இருக்கு. சோ 3 × -0.4 டெல்டா O. அடுத்து மேல டாப்ல EGல 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ 2 × +0.6 டெல்டா O. இங்க நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான் ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்லயும் இல்ல, லிகாண்ட் ஃபீல்ட்லயும் இல்ல. அதனால இங்க நம்ம என்ன பண்றோம், 0 போட்டோம். ஓகே, அடுத்து 3 × -0.4 வேல்யூ என்னன்னா -1.2. இங்க 2 × 0.6 என்னன்னா 1.2. சோ ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் CFC வேல்யூ 0 டெல்டா O. இது வந்து Mn2+க்கு வந்து CFC வேல்யூ வந்து 0 வருது. ஓகே, அடுத்து Mn3+ கண்டுபிடிக்கலாம். Mn3+ல 3D4 கான்பினேஷன். 3D4ல நம்ம T2ல 3 எலக்ட்ரான், அடுத்து EGல 1 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். CFC வேல்யூ கால்குலேட் பண்றோம். T2ல 3 எலக்ட்ரான் இருக்கு. சோ 3 × -0.4. ஓகே, அடுத்து EGல 1 எலக்ட்ரான் இருக்கு. சோ EG 1 × 0.6. ஓகே, இங்க பேர்ட் எலக்ட்ரான் எதுவுமே இல்ல, அதனால 0 × பேரிங் எனர்ஜி. ஓகே, அடுத்து 3 × -0.4 னா -1.2, 1 × 0.6 னா 0.6. சோ -1.2 யும் 0.6 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா -0.6. இந்த CFC வேல்யூக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். சோ -0.6 வேல்யூ நம்ம மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க +0.6 வரும். இங்க CFC வேல்யூ வந்து 0.6, இங்க CFC வேல்யூ வந்து 0. இங்க மைனஸா இருந்தாலும் பிளஸ்ஸா இருந்தாலும் நம்ம பிளஸ்ல தான் எழுதணும். சோ அங்க வரக்கூடிய வேல்யூவை நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது இங்க பிளஸ்ஸா மாறிடும். சோ இங்க CFC வேல்யூ வந்து பிளஸ் வந்திருக்கு. Mn3+ இருந்துச்சுன்னா அதுக்கு +0.6 வந்திருக்கு. Mn2+க்கு 0 வந்திருக்கு. அப்போ இங்க ட்ரைவலண்ட் அயானுக்கு தான் அங்க CFC வேல்யூ ஹையா வந்திருக்கு. அப்ப ட்ரைவலண்ட் அயானுக்கு CFC வேல்யூ ஹையா வந்துச்சுன்னா அது நார்மல் ஸ்பைனல். டைவலண்ட்க்கு அதிகமா வந்தா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல். ட்ரைவலண்ட்க்கு அதிகமா இருந்தா இது நார்மல் ஸ்பைனல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Fe3O4 is a inverse spinal since Fe3+ ion is a high spin T5 system. 0. இப்போ இல்ல Fe3O4ல வந்து ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அயான், Fe3+ and Fe2+. இதோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா FeO.Fe2O3 அப்படின்னு எழுதலாம். இங்க இருக்கக்கூடிய Fe வந்து 2+, செகண்ட் இருக்கக்கூடிய Fe வந்து +3. இங்க இருக்கக்கூடிய Fe அயான் வந்து ஃபெரிக் அயான், அதோட கான்பினேஷன் வந்து T5. D5 இருந்துச்சுன்னா CFC வேல்யூ வந்து 0 வரும். அதே மாதிரி Fe2+க்கு D6 கான்பினேஷனா இருந்துச்சுன்னா அதுக்கு CFC வேல்யூ வந்து ≠ 0. அப்போ இது வந்து 0 விட அதிகமா இருக்கும். அப்ப 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா இங்க Fe2+ அயான், அதாவது டைவலண்ட் அயான் தான் CFC வேல்யூ அதிகமா இருக்கு. அதனால நம்ம இது இன்வெர்ஸ் ஸ்பைனல் சொல்றோம். ட்ரைவலண்ட்க்கு அதிகமா இருந்தா அது நார்மல் ஸ்பைனல். இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, Fe2+ இருக்கு. Fe2+ இருந்துச்சுன்னா அயனுக்கு அட்டாமிக் நம்பர் 26 இருந்தா 3d6 4s2 2+ இருக்கிறதுனால Fe2+ எழுதுறோம். அதுக்கு எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 3d6. ஓகே, 3d6 னோனே 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். T2ல 4 எலக்ட்ரான், EGல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிருக்கோம். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்ப இதோட CFC வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இதுல T2ல 4 எலக்ட்ரான் இருக்கு. சோ 4 எலக்ட்ரான் × -0.4 டெல்டா O. அடுத்து டாப்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ EGல 2 × 0.6 டெல்டா O. ஓகே, அடுத்து இங்க பேர்ட் எலக்ட்ரான் வந்து ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல 1 இருக்கு. அதே மாதிரி லிகாண்ட் ஃபீல்ட்லயும் 1 இருக்கு. சோ 1 - 1 என்ன வந்துனா 0 வந்துரும். அதனால 0 பேரிங் எனர்ஜி அப்படி எடுத்துறோம். ஓகே, அடுத்து 4 × 0.4 னா -1.6, 2 × 0.6 வேல்யூனா 1.2. சோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா -0.4 டெல்டா O. சோ மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மாடுலஸ் எடுத்து பிளஸ்ஸா மாத்துவோம். சோ பிளஸ்ஸா மாத்தும்போது மாடுலஸ் எடுத்தோம்னா 0.4 டெல்டா O. ஓகே, இதே மாதிரி Fe3+ கண்டுபிடிக்கலாம். Fe3+ அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்பினேஷன் 3d5. அப்ப 3d5 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு
electronic configuration crystal field splitting படி T2G ல 3 electron EG ல 2 electron EG ல 2 electron fill up பண்ணிட்டோம் இப்போ CFC வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் டோட்டலா T2G ல 3 electron இருக்கு 3 electron இருந்தா 3 into minus 0.4 delta O இங்க 2 electron இருக்கு 2 into 0.6 delta O ஓகே இங்க நம்பர் ஆஃப் பேட் electron எதுவுமே இல்ல அதனால நம்ம 0 எடுத்துறோம் ஓகே அப்ப 3 into minus 0.4 னா minus 1.2 அடுத்து 2 into 0.6 னா 1.2 சோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணா 0 delta O அப்போ Fe3 plus ஆ இருந்துச்சுனா 3d5 கான்ஃபிகரேஷன் 3d5 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுனா அதுக்கு CFC வேல்யூ 0 அப்போ இங்க Fe2 plus க்கு தான் crystal field stabilizing energy ஹையா இருக்கு 0.4 அப்போ ஒரு டைவலண்ட் அயானுக்கு வந்து CFC வேல்யூ ஹையா இருந்துச்சுனா அது இன்வெர்ஸ் ஸ்பைனல் ட்ரைவலண்ட்க்கு அதிகமா இருந்தா அது நார்மல் ஸ்பைனல் ஓகே அடுத்து FeCr2O4 இது நார்மல் ஸ்பைனல் அப்படினு சொல்றோம் அதுல Fe வந்து டைவலண்ட் கேட்டையானா இருக்கும் இதோட ஜெனரல் ஃபார்முலா எழுதலாம் FeO.Cr2O3 ஓகே இதுல இருக்கிற குரோமியம் அயான் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அயான் ஃபெரஸ் ஃபார்ம்ல இருக்கு Fe2+ ஃபார்ம்ல இருக்கு சோ Fe2+ ஆ இருந்துச்சுனா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D6 D6 ஆ இருந்துச்சுனா அதுக்கு CFC வேல்யூ வந்து 0.4 டெல்டா O -0.4 டெல்டா O ன்னு வரும் அத மைனஸ் நம்ம என்ன பண்ணிரோம்னா பிளஸ் ஆ மாத்திரோம் அடுத்து குரோமிக் அயான் குரோமியம் 3+ அயான் வந்து T3 கான்ஃபிகரேஷன் சோ அதுக்கு CFC வேல்யூ வந்து 1.2 -1.2 டெல்டா O ன்னு வரும் சோ இத மாடுலஸ் எடுத்தா +1.2 டெல்டா O டோட்டலா இந்த ரெண்டு வேல்யூல யாருக்கு அதிகமா இருக்கு அப்படினா இந்த T3 குரோமியம் அதாவது ட்ரைவலண்ட் கேட்டையானுக்கு தான் 1.2 இருக்கு ட்ரைவலண்ட் அயானுக்கு அதிகமா இருக்குனால இது நார்மல் ஸ்பைனல் அப்படினு சொல்றோம் ஓகே இத டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க Fe2+ அயான் எடுத்துறோம் Fe2+ அயானா இருந்துச்சுனா ஒரு டைவலண்ட் கேட்டையான் சோ டைவலண்ட் கேட்டையான் Fe2+ க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 சோ 3d6 எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணிருக்கோம் இங்க T2G ல 4 எலக்ட்ரான் EG ல 2 எலக்ட்ரான் சோ T2G ல 4 எலக்ட்ரான் 4 into -0.4 plus 2 into 0.6 இங்க பேரிங் இங்க ஒரு நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் வந்து ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அதே மாதிரி லிகாண்ட் ஃபீல்ட்லயும் 1 இருக்கு சோ ஒரு பேர் எலக்ட்ரான் தான் சோ 1 - 1 0 into p ஓகே அடுத்து 4 into -0.4 னா -1.6 அடுத்து 2 into 0.6 வேல்யூ வந்து 1.2 சோ 1.6 ல இருந்து 1.2 மைனஸ் பண்ணோம்னா -0.4 டெல்டா O சோ மைனஸ் தான் இருந்தா நம்ம மாடுலஸ் எடுத்துருவோம் 0.4 டெல்டா O ஓகே அப்ப CFC வேல்யூ ஆஃப் T6 கான்ஃபிகரேஷனுக்கு வந்து 0.4 டெல்டா O வருது ஓகே அதே மாதிரி நம்ம T3 க்கு கால்குலேட் பண்ணலாம் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஆ இருந்துச்சுனா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d3 ன்னு வரும் அப்ப 3d3 க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் குரோமியம் 3+ க்கு ஓகே அப்ப 3d3 னா நம்ம T2G ல 3 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணிரோம் அப்ப T2G ல 3 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணோம்னா 3 into -0.4 டெல்டா O ஓகே அடுத்து இங்க EG ல எலக்ட்ரான் இல்ல சோ 0 into 0.6 டெல்டா O இங்க பேட் எலக்ட்ரான் எதுவுமே இல்ல அதனால அதுவும் 0 தான் ஓகே அப்ப 3 into -0.4 னா -1.2 மைனஸா இருந்துச்சுனா நம்ம மாடுலஸ் எடுத்துறோம் மாடுலஸ் எடுத்தா 1.2 டெல்டா O 1.2 டெல்டா வருது சோ இங்க 0.4 வருது அப்ப இங்க தான் 1.2 தான் டெல்டா O வேல்யூ அதிகம் சோ ட்ரைவலண்ட் கேட்டையான் வந்து டெல்டா O crystal field splitting energy CFC வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்போ ட்ரைவலண்ட் அயான் crystal field CFC வேல்யூ அதிகமா இருந்துச்சுனா அத நம்ம என்ன சொல்றோம் நார்மல் ஸ்பைனல் அப்படினு சொல்லுவோம் ஓகே இனி क्वेश्चन பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க which among the following is inverse spinal எது இன்வெர்ஸ் ஸ்பைனல் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து COFe2O4 கொடுத்திருக்காங்க அதுல கோபால்ட் அயான் இருக்கு இத ஜெனரல் ஃபார்முலா எழுதலாம் COO ஓகே அடுத்து Fe2O3 Fe2O3 ஓகே இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் கோபால்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு இங்க இருக்கக்கூடிய அயான் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ஓகே அப்ப கோபால்ட் வந்து +2 ல இருந்துச்சுனா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 4s2 ன்னு வரும் சோ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு 4s0 ன்னு வந்துரும் அதே மாதிரி Fe3+ ஆ இருந்துச்சுனா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s0 ஓகே இதுக்கு நம்ம CFC வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ கோபால்ட் எடுத்துறோம் கோபால்ட்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 ஓகே கோபால்ட் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d7 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சோ T2G ல ஒரு 5 எலக்ட்ரான் இருக்கு EG ல 2 எலக்ட்ரான் இருக்கு சோ இதுக்கு CFC வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் CFC வேல்யூ வந்து T2G ல 5 எலக்ட்ரான் இருக்கு சோ 5 into -0.4 டெல்டா O இங்க டாப்ல EG ல 2 எலக்ட்ரான் இருக்கு 2 into 0.6 டெல்டா O இங்க பேட் எலக்ட்ரான் வந்து லிகாண்ட் ஃபீல்ட்ல 2 அதே மாதிரி ஐசோட்ரோபிக் ஃபீல்ட்ல 2 தான் ஓகே அப்ப 2 - 2 என்னன்னா 0
ஓகே, அடுத்தது 5 into minus 0.4 என்னன்னா minus 2.0, அடுத்து 2 into 0.6 னா 1.2 டெல்டா ஓ. ரெண்டையும் சிம்பிளி பண்ணனா minus 0.8 டெல்டா வருது. மாடுலர்ஸ் எடுத்தோம்னா 0.8 டெல்டா ஓ. ஓகே, அதே மாதிரி நம்ம Fe3+ கண்டுபிடிக்கலாம். Fe3+ க்கு Fe ல அட்டாமிக் நம்பர் 26, Fe3+ இருந்தா 3d5 4s0 வரும். சோ Fe3+ க்கு 3d5 தான் கான்பினேஷன். ஓகே, அப்ப Fe க்கு நம்ம எழுதலாம் T2G ல 3 எலக்ட்ரான், EG ல 2 எலக்ட்ரான். அப்ப T2G ல நம்ம 3 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி EG ல 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணியிருக்கோம். அப்ப CFC வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். CFC வேல்யூல T2G ல இருக்கிற 3 எலக்ட்ரான் இன்டு minus 0.4 டெல்டா ஓ. அதே மாதிரி 2 இன்டு 0.6 டெல்டா ஓ. ஓகே, அடுத்தது பேர் நம்பர் ஆஃப் பேர்டு எலக்ட்ரான் எதுவுமே இல்ல, அதனால இங்க 0 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இங்க 3 இன்டு minus 0.4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது minus 1.2 வரும். 2 இன்டு 0.6 வேல்யூ என்ன 1.2. இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணா வேல்யூ 0 டெல்டா ஓ வரும். அப்ப இங்க 0 டெல்டா வருது, இங்க 0.8 வருது. அப்போ கோபால்ட் டைவலன்ட் கேட்டையான் தான் இங்க CFC வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப டைவலன்ட் கேட்டையான் அதிகமா இருந்தனால அப்ப அதுதான் இன்வெர்ஸ் ஸ்பைனல். சோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். ட்ரைவலன்ட் அயான் CFC வேல்யூ அதிகமா இருந்தா அது நார்மல் ஸ்பைனல். ஓகே, இது PGTRB 2012 ல கேட்ட क्वेश्चन. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The spinal have the formula AP2O4 where A can be dash group. இதுல ஸ்பைனலோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஸ்பைனல்ஸ் ஃபார்முலா. அதுல AP2O4 இல்ல Aங்கிறது டைவலன்ட் கேட்டையான், Bங்கிறது ட்ரைவலன்ட் கேட்டையான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ Xங்கிறது நம்ம சார்கோஜன் ஃபேமிலியில இருக்கலாம், ஆக்சிஜன், சல்பர், செலூனியம் இருக்கலாம். அப்போ இங்க A என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Aங்கிறது வந்து ஒரு டை பாசிட்டிவ் மெட்டல் அயான். டை பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது செகண்ட் ஏவா, தேர்ட் ஏயா, ஃபர்ஸ்ட் ஏயா, ஃபர்ஸ்ட் பியா. இது PGTRB 2012 ல கேட்ட क्वेश्चन. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் எல்லாமே +1 ஆக்சிடைஸ் ஸ்டேட். ஹைட்ரஜன் நான் மெட்டல், சோ +1 -1 இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா மெட்டலுமே +1 ஆக்சிடைஸ் ஸ்டேட். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஏ குரூப். செகண்ட் குரூப் வந்து செகண்ட் ஏங்கிறது செகண்ட் குரூப் மெட்டல். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ட்ரான்சியம் எல்லாமே செகண்ட் குரூப் மெட்டல். அல்கலின், எர்த் மெட்டல். சோ அது எல்லாமே +2 ஆக்சிடைஸ் ஸ்டேட். அப்போ இங்க இருக்கக்கூடிய A வந்து +2 டை பாசிட்டிவ் மெட்டல் அயானா தான் இருக்கணும். ஓகே, அப்போ செகண்ட் ஏ குரூப் உள்ள மெட்டல் தான் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகே, அப்போ செகண்ட் ஏ இஸ் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். அடுத்தது தேர்ட் क्वेश्चन. which among the following is an example for spinal? ஓகே, இதுல ஸ்பைனலுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது PGTRB 2015 ல கேட்ட क्वेश्चन. ஆப்ஷன் A K2Cr2O7, B MgAl2O4, C வந்து Na2S2O3, C வந்து K3FeCN6. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஸ்பைனல்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.